ஐயா. பிப்ரவரி 5, 2021. 5/2/2001. பிறந்த நேரம் 2021மா. பிறந்த நேரம் ஐயா காலை 6:41 AM. 6:41 AM. பிப்ரவரி பிறந்த இடம் பிறந்த இடம் காட்பாடி, வேலூர்மா. காட்பாடி. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. ராசி துலாம் ராசி. துலாம் ராசி, விசாக நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? பேரஞ்சாதகம் தான் பிரமாதமாக இருக்கே. மகர லக்னம், லக்னத்திலேயே 5 கிரகம் சுபத்துவமாக நல்லா இருக்கு, டாப்பாக இருக்கே. அதுதான் சார் கொஞ்சம் எனக்கு சந்தேகம். வேற வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. பேரஞ்சாதகம் அருமையாக இருக்கு. குரு வந்து சனியோட சேர்ந்துட்டாலே அங்கெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்லை. சனி சூரியன் சேரக்கூடாது, அட்டமாதிபதி லக்னத்தில் இருக்கக்கூடாது. அதுக்கு தீர்வு குரு சனி சேர்க்கை. சரி. 3 சுபர்களோடு லக்னாதிபதி சேர்ந்துருக்கிறார். சரி. சுக்கிரன், புதன், சனி, குரு 3 பேர் கூடயும் சனி சேர்ந்துருக்கிறாரா? சரி சார். அடுத்தடுத்து சனி தசை, புதன் தசை, கேது தசை, சுக்கிர தசைன்னு யோக தசையா வருதா? ரொம்ப நல்லது சார். அருமையான யோக ஜாதகம். நீங்க பேரனை பத்தி இங்க கவலைப்படுறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல சூரியன் மட்டும் லக்னத்துல இல்லாம இருந்தா இன்னும் டாப்பான ஜாதகம், பெரிய யோக ஜாதகம், ராஜயோக ஜாதகம். ரொம்ப சந்தோஷம். சூரியன் அட்டமாதிபதியாகி கொஞ்சம் அந்த அமைப்பை குறைக்கிறார். சரி சரி. இந்த அமைப்பை குறைக்கிறார். சனி வந்து அஸ்தங்க இருக்கிறார். ஆனால் அந்த அஸ்தங்க தோஷத்திற்கு நிவர்த்தி குருவின் இணைவு, சுக்கரனுடைய இணைவு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதனால சுபத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால பேரை வந்து அருமையான நல்ல யோகா அமைப்புகளில் வருவார். புதனே அதிக சுபத்துவமானது, செவ்வாயும் அதிக சுபத்துவமாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்தோடு செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கிறார். புதனும் செவ்வாயும் வலுத்திருக்கிறதுனால மருத்துவம் எல்லாமே படிப்பாருங்க. இந்த குழந்தை கணக்கும் படிப்பார், மருத்துவமும் படிப்பார். பூர்வீக வீடு அவங்க அப்பா கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு சார். இதெல்லாம் வச்சு சொல்ல முடியாதுங்க. இந்த பாருங்க, சொல்லுங்க சார். குழந்தை ஜாதகத்தில் இப்போ வந்து கிராமத்து மற்ற ஜோதிடர்கள் வந்து எல்லாத்தையும் சொல்லி இந்த இடத்துல ஜோதிடம் வந்து கெட்டு போயிருக்குது. சூரியன் சனி சேர்ந்துட்டாலே பூர்வீகத்தை அனுபவிக்க முடியாத நம்பர் 1. சரி சார். இன்னொன்று, இவங்க அப்பா வந்து பூர்வீகத்தை அனுபவிப்பாரான்றது அவங்க அப்பா கிட்ட தான் தெரியும். அவங்க அப்பா ஜாதகத்தில் தான் தெரியும். இது வந்து ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு, குழந்தையோட ஸ்கேன் ரிப்போர்ட்டு. குழந்தை அனுபவிக்குமா இல்லையா அப்படின்றதான் கேள்வி. ஜோசியம் கெட்டு போறதே இதுக்கெல்லாம் ஜோதிடர்கள் பதில் சொல்றதுனால தான். இப்போ நீங்க கேட்ட கேள்வி என்ன கேள்வி? பூர்வீகத்தில் அப்பாவுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கு புள்ள என்ன பண்ணா? புள்ள ஜாதகத்தில் தெரியாது. இந்த குழந்தை பூர்வீகத்தை அனுபவிக்குமா? பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கு 3 பாயிண்ட். சூரியன் கெட்டு போயிடக்கூடாது, சிம்மம் கெட்டு போயிடக்கூடாது, 9ஆம் இடம் கெட்டு போயிடக்கூடாது. இங்கே 9ஆம் இடத்துல குரு இருக்கிறார், குருவின் பார்வை இருக்கு. 9ஆம் அதிபதி குருவோட இணைஞ்சிருக்கிறாரு. சிம்மம் பலவீனமாகல, சூரியன் மட்டும் பலவீனமாக இருக்கிறார். இந்த குழந்தைக்கு பூர்வீகத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பூர்வீகம்னா என்னன்னா இந்த குழந்தையுடைய அப்பா தாத்தா, அதாவது உங்களோடது. ஆனா இந்த தகப்பனார் அனுபவிப்பாரா? சில கேஸ் பாத்தீங்கன்னா 40-50 வருஷமா பேரங்காலம் வரைக்கும் போய்கிட்டு இருக்குல்ல. தகப்பனார் அனுபவிப்பாரான்றது புள்ள ஜாதகத்துல சொல்லவே முடியாதுங்க. சும்மா பொய் வேணா ஒரு வார்த்தை அடிச்சு விடலாம், அப்ப அதுக்கு தான் லாய்க்கு. ஜோசியத்துல சொல்லப்படுகின்ற பலன்கள் பெரும்பாலானவை வாய்க்கு வந்தபடி யார் என்ன கேட்கறதுன்னு அடிச்சு விடுறது தான். பூர்வீகத்தை அனுபவிக்கிறதுக்கான விதியை சொல்லிட்டேன். இது எந்த ஜாதகத்துல எப்படிப்பட்ட ஜாதகத்துல நீங்க இது பண்ணாலும் கரெக்டா இருக்கும். 9ஆம் பாவகம் வலிமையாக இருக்கணும், சிம்மம் வலுவாக இருக்கணும், சூரியன் வலுவாக இருக்கணும், 9ஆம் பாவகாதிபதி வலுவாக இருக்கணும். இங்கே வந்து 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் நல்லா இருக்கு. இந்த பையனுக்கு பூர்வீக அமைப்புகள் கிடைக்கும். 8-12 சுபத்துவம் இல்லாதனால இந்த பையன் வேலூரை விட்டு தாண்டி வெளியே போக முடியாது, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பார். அந்த சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம்.